பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எந்த நாள்லையும் இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த இந்த ஒரு தருணத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மிகுந்த இடைவெளிக்கு பின்பதாக இந்த வீடியோ வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக நீங்க ஆயத்தத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஒரு நிமிடம் என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசணும், உங்களுடைய வசனங்கள் என்னை தொடணும், என்னோடு கூட நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாள்லயும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு தியானித்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள்லயும் உடைய வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னோடு கூட ஏசியா 41வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளலாமா? இன்றைக்கு உங்களோடு கூட என்ன பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணிட பொழுது பரிசுத்த ஆவியான ஒரு குறிப்பிட்ட செய்தியை என்னுடைய உள்ளத்துல தந்தா அதுதான் உங்களோடு கூட நான் பகிர்ந்துள்ள போகிறேன். ஏசியா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் இந்த நாள்ல நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி. ஏதோ ஒரு பயம் மிகுந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு தேவை குறித்த ஒரு பயம், அல்லது எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை குறித்ததான ஒரு பயம் நம்முடைய உள்ளத்துல அடிக்கடி எழும்பிக் கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டவர் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறவர், சகலவற்றையும் நேர்த்தியா செய்யக்கூடிய ஒரு தேவன், பலமுள்ள ஒரு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு திகில், ஏதோ ஒரு போராட்டம், அது கூடாக நீங்க நடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? யாருமே உங்களோடு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறது போல நீங்க தவித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான ஒரு ஊழியக்காரர்களுடைய சாட்சிய ஒரு பத்திரிகையில நான் வாசித்தேன். பாருங்க, அவங்க ஒரு உயர் பதவியில இருந்தவங்க. தேவன் தன்னுடைய ஊழியத்திற்காக அவர்களை அழைத்த பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து ஆண்டவருடைய பணியை செய்ய கணவனும் மனைவியும் இணைந்து தேவனுடைய பணியை செய்ய தங்களை அர்ப்பணித்து வந்து விட்டார்கள். அவங்க வந்துட்டு முழு நேர ஊழிய பணிக்கு வந்துட்டு ஆண்டவரை சார்ந்தே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர்கள் அதிகமா தங்களுடைய நேரத்தை ஜெபத்துல செலவழித்தார்கள். அப்போ ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய அறைக்கதவை பூட்டிக் கொண்டு, அன்றைக்கு அவர்களுக்கு ஆகாரமா ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணீர் மட்டும்தான் அவங்க வீட்டுல இருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் கதறி அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டதாம். நீ பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, நான் உன் தேவன் என்கிற ஒரு சத்தம் கேட்டதாம். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி 3 முறை அந்த வீடு அதிரத்தக்கதா, அந்த ரூம், அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த அந்த ஒரு இடம் அசைத்தக்கதாம் இந்த ஒரு சத்தம் 3 முறை அவர்களுக்கு கேட்டதாம். அவர்கள் உடனே நினைத்தாங்க, வெளியில யாரோ ஒரு ஊழியக்காரரோ அல்லது வேற யாரோ ஒருத்தர் தான் இந்த வாய்ஸை அவங்க மெகாபோன்ல வைத்து சொல்லுகிறார்கள் போல இருக்குன்னு சொல்லி தங்களுடைய அறை வீட்டை கதவை திறந்து விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அவர்கள் பார்த்தாங்களாம். பார்த்தா யாருமே அந்த தெருவில் இல்லை, யாருமே அந்த ஒரு பகுதியில இல்லவே இல்லையா. அப்போ அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆச்சரியம். தேவன் தான் தங்களோடு கூட இந்த ஒரு போராட்டமான சூழ்நிலையில இடைப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட கர்த்தரை பின்பற்ற தொடங்கினார்கள். அற்புதம் அன்னமாய் தேவன் அவர்களுடைய தேவையை சந்தித்தார். சில நாட்களுக்கு பின்பு அவங்களுடைய ஊழியத்துல சில வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம்.
அவங்கள வைத்து ஒரு ஆராதனை நடத்துவதற்கு கூட அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கவில்லை. அந்த சமயத்துல அந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல இருந்த ஒரு வாலிப தம்பிமார் சொன்னாராம், இந்த மாதிரி நம்முடைய ஊருக்கு வெளியில ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. அங்க சில ரயில் பெட்டிகள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு பெட்டியில் நம்ம சுத்தம் செய்து ஆராதனை நடத்தலாம். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யாரும் நம்மளை ஏன் இங்க ஆராதிக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அவன் சொல்ல அந்த ஆலோசனை அந்த ஊழியக்காரர்களும் கேட்டு சரி போகலாம் என்று சொல்லி அந்த வாலிபர்களும் அந்த ஊழியக்காரருடைய குடும்பமும் போய் பார்த்தார்களாம். அவர்கள் அந்த பெட்டியின் இடத்துக்கு வந்த பொழுது, அந்த ரயில் பெட்டியின் இடத்திற்கு வந்த போது, அந்த பெட்டிக்கு வெளியில ஒரு அழகான வசனம் இருந்தது. என்ன தெரியுமா? திகையாதே, நான் உன் தேவன். அந்த இடத்துல தொடங்கின அவர்களுடைய ஊழியம் இன்றைக்கு பெங்களூர் பட்டணத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டடத்தோடு கூட, அழகான ஒரு ஆலயத்தோடு கூட கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். அந்த ஆலயத்திற்கு நாம் சொல்லுவோமே, ஆனா வெளியில இந்த ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கதை பார்க்கலாம். திகையாதே, நான் உன் தேவன். இன்னைக்கு ஏதோ திகைக்கிற ஒரு சூழ்நிலை கூடாக நீங்க நடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கடினமான போராட்டத்தின் நடுவுல கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம எப்பெல்லாம் சோர்வடைகிறோமோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம தனித்து விடப்பட்ட ஒரு பாதைக்குள்ளாக இருக்கிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி. சரி, மனிதன் என்னென்ன காரியத்துக்காக எல்லாம் பயப்படுகிறான்? வேதம் இந்த பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான சில அழகான வசனங்களை தந்திருக்கிறது. ஒரு 3 காரியத்தை சுருக்கமா தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, அநேகருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன? தேவைகளை குறித்த ஒரு கலக்கம். அதை குறித்து மத்தேயு 6வது அதிகாரம் 31, 33வது வசனத்துல அழகாய் தேவன் பேசுகிறார். கவனிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 33வது வசனம் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன? என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் எங்க இடத்துல இல்ல. நாங்க எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஆனா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அநேக ஜனங்களுடைய மிகப்பெரிய கேள்வி என்ன? எங்களுடைய தேவையை குறித்ததான பயம், என்னுடைய தேவை குறித்ததான கலக்கம். இந்த ஒரு இடத்துல லோன் வாங்கியிருக்கோம், இந்த ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை நிமித்தமா நான் கடன் பட்டுட்டேன், இந்த ஒரு காரியத்துல நான் ஒரு பண தேவை நிமித்தமா நான் போய் மாட்டிக்கொண்டேன், இந்த நாள்ல அந்த பணத்தை திரும்ப பெறும்படி அந்த மனிதர்கள் வருவாங்களே, இந்த ஒரு சூழ்நிலையில அவர்கள் திரும்ப அந்த பணத்திற்கான அந்த காரியத்தை கேட்பாங்களே, நான் என்ன செய்ய போறேன், எப்படி இதை நான் கையாள போகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய பயத்துக்குள்ளாக அநேக ஜனங்கள் சிக்கி தவிக்கிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளும் அடிக்கடி இதை நினைத்து நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஐயோ, இந்த மாதத்துல இந்த ஒரு காரியத்தை என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாம இருக்கிறதே, என்னுடைய வீட்டின் தேவைகள் இவ்வளோ பெரிதா இருக்கிறதே, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் அதிகமா இருக்கிறதே, ஒரு வேலை இழப்பின் நிமித்தமா நான் படாத கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி அநேகருடைய உள்ளத்தின் ஏக்கங்கள் ஒரு பயத்தை உண்டாக்கி விடுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய நீதியை நீங்க தேடும் பொழுது, இது எல்லாம் இந்த உலகத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர் கட்டாயமாக நமக்கான ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு பெரிய தேவை நெருக்கடியில நீங்க சிக்கி கொண்டிருப்பீங்களே, ஆனா இந்த ஒரு தேதியை குறிச்சு விட்டாங்க, இந்த ஒரு டேட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடந்தாதான் உண்டு என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருப்பீங்களே, ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோடு கூட பேசுகிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் கரெக்டா நீ தேடுவியானா, ஆண்டவருக்குரிய நேரத்தை நீங்க சரியா கொடுப்பீங்களானா, தேவனை சரியா நீங்க தேடுவீங்களா, ஆனா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்கள் தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, உங்களுடைய போராட்டம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாக நீங்க மாட்டி இருந்தாலும் சரி, தேவன் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். இன்னொரு பக்கம் நிறைய பேர் பயப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? மனிதர்கள், பொல்லாத மனிதர்களுடைய தீமையான காரியத்திற்கும் அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கும் தூஷங்களையும் நினைத்து நாம் கலங்குகிறோம். இந்த சைடு என்ன நெருக்குறாங்க, இந்த பக்கத்துல என்ன நெருக்குறாங்க,
அல்லது எனக்கு வேலையில இருக்கிற ஒரு உயர் அதிகாரி என்னை மிரட்டுகிறார், உன்னை நான் என்ன செய்வேன் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுகிறார். ஏதோ ஒரு காரியத்துல நாம் பயப்படுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. எரேமியா 1:8. எரேமியா 1:8. அல்ல தேவாதி தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏதோ ஒரு அதிகாரி உங்களை மிரட்டுறாங்களா, ஏதோ ஒரு மனிதர்கள் உங்களை மிரட்டுறாங்களா, உன்னை என்ன செஞ்சிருவேன் பாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொல்றாங்களா, தூஷணமான காரியங்களை பேசுறாங்களா, நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்படாத மகளே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன். எந்த மனுஷராலையும் எந்த மனிதர்களாலையும் எந்த தீமையான காரியமும் உன்னை சேதப்படுத்தாதபடி நான் என்னுடைய கரத்துக்குள்ளாக உன்னை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுவேன். நீ உண்மையா இருக்கிறது நிமித்தம் உன்னுடைய வேலையில பிரச்சனை வருகிறதா, நீ உண்மையா தேவனுக்கா ஊழியம் செய்யறது நிமித்தம் சில பொல்லாத மனிதர்களால பிரச்சனைகள் வருகிறதா, நீ அவர்களுக்கு பயப்படவே வேண்டாம். காரணம், ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பாதுகாக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஆமேன். 2வதாய் நம்ம பயப்படுகிற காரியம் என்ன? எதிர்காலம். பாருங்க, நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அதிகமா யோசிக்கிறாங்க. அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி நிறைய சமயத்துல யோசித்து சோர்ந்து போய் விடுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து, இன்னைக்கு வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்து நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தினால நம்ம பாதிக்கப்பட்டு விடுகிறோம். ஆனா நம்ம உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கலாம். எரேமியா 29:11வது வசனத்தை கவனிங்க. அங்க அழகா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பேசுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உன் எதிர்காலத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள்ல உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, அருமையான மகனே, உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்னுடைய எதிர்காலம் என்ன ஆக போதோ, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் நினைத்தாலே ஒரே பயமா இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நல்ல திட்டங்களை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தை அற்புதமாய் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய எதிர்காலத்திற்கான காரியங்களை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அற்புத வண்ணமாய் என்னுடைய கரம் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம், திருமண காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய படிப்பை குறித்ததா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜாபை குறித்ததா இருக்கலாம், அடுத்து வரப்போற எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு கலக்கம் நம்முடைய உள்ளத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம். நான் உனக்கான நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறேன், நல்ல திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நேரத்துல உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமீன், ஆமீன். பாருங்க, ஒரு அருமையான ஒரு வாலிப பிரதர், அவரு படித்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினாராம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல இந்த ஒரு படிப்பை படிச்சா அதுக்கு சரியா வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்கப்பா. அப்படியே கிடைச்சாலும் அதுக்கு ரொம்ப கம்மியான சேலரின்னு தான் சொல்றாங்க. ஆனா உங்க மேல விசுவாசத்தோட நான் இந்த படிப்பை தொடர்கிறேன். நீங்க என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏனென்று சொன்னா என்னுடைய குடும்பம் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கிறது, எவ்வளவு தியாகம் பண்ணி தான் அந்த படிப்பை படிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்பாராம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கருத்தா அவர் தேடுவாராம். நடந்தது என்ன? அவர் படிப்பை முடித்த உடனே தேவன் அற்புத வண்ணமா அவர் படித்த படிப்புக்கு ஏற்றாற் போல ஒரு வேலையை தந்து, அதிலும் உயர்வுகளை ஆண்டவர் தந்து, இன்றைக்கு அவர் போகிற இடமெல்லாம் அவரை சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை குறித்தும் அன்றைக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை உங்க மேல வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை உங்க மேல வைத்திருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க எதிர்காலத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. அவர் பத்திரமா அதை பாதுகாப்பார். அவர் அதை ஆசீர்வதிப்பார். நல்ல திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க சோர்ந்து போகவே வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ, என்னுடைய காரியங்கள் இப்படி ஆயிடுமோ, நான் வாலிப பருவத்துல இப்படி ஆண்டவரை தேடுறேன், என்னுடைய லைஃப் இப்படி போயிடுமோ, எனக்கு யாருமே இந்த இடத்துல உதவி செய்ய இல்லை, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற கலக்கங்களோ அல்லது ஒரு தேர்வை குறித்த பயமோ எதுவும் வேண்டாம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். மூன்றாவதா நமக்குள்ள ஏற்படுகிற பயம் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேரா நம்முடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம் கவனிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். மூன்றாவதா மனிதனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம் என்ன? மரண பயம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மரண பயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நான் செத்துருவனோ அப்படின்ற ஒரு பயம். ஒரு வியாதியின் படுக்கையில இருந்து கொண்டு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். மருத்துவர்கள் ஒருவேளை உங்களை கைவிட்டிருக்கலாம், அல்லது சில மனிதர்கள் உங்களுக்கு பயமுறுத்துகிற சில காரியங்களை சொல்லியிருக்கலாம். உங்களுடைய உள்ளத்துல ஒரு பயம் உங்களுக்குள்ள வரலாம். நான் மரித்திடுவேனோ, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறதுக்கு முன்னாடியே மரித்திடுவேனோ, என் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய அந்த காரியத்துக்கு முன்னாடியே நான் மரித்து போயிடுவேனோ, ஒரு கலக்கத்தோடு கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த மரண பயத்திலிருந்து அன்று உங்களுக்கு விடுதலை தருகிறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். ஆயுஷ் நாட்களை கொடுக்கிறது தேவனுடைய கரத்துல இருக்கிறது. அவர் நினைத்தா ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கவும் முடியும், குறைக்கவும் முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதத்துல எசேக்கியா என்கிற ஒரு மிகப்பெரிய ராஜா வியாதியின் படுக்கையில இருந்த பொழுது அவனுக்கு தேவனுடைய வார்த்தை கூட வந்து விட்டது, அவன் மரித்து போயிடுவான்னு சொல்லி. ஆனா தேவன் அவனுடைய அழுகையின் ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் அவனுக்கு நீட்டித்து கொடுக்கிறார். அவனுக்கு நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்க மரண படுக்கை ஆண்டவர் மாற்றுவார். உங்க மரண பயத்தை ஆண்டவர் மாற்றுவார். அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு சாட்சிய நான் ஒரு புஸ்தகத்துல வாசித்தேன். ஜோன் என்று சொல்லி ஒரு அழகான மகள் இருந்தாலாம். அவளுடைய தாய் தகப்பன், அவளோடு கூட பிறந்த சகோதரர்கள் 3 பேர் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த குடும்பம் இருந்தது. ஆனா திடீரென்று சொல்லி அந்த குடும்பத்தை ஒரு குறிப்பிட்ட வியாதி தாக்க ஆரம்பித்ததாம். ஒன்றன் பின் ஒன்றா ஒவ்வொருவரா மரித்து போய்கொண்டே இருந்தார்களா. முதலாவது அவங்க தாயார், இரண்டாவது அவங்களுடைய தகப்பன், அடுத்தது அவங்களுடைய மூத்த சகோதரன், அடுத்தது அவங்களுடைய இளைய சகோதரன், அடுத்தது அவங்களுடைய நடு சகோதரன் என்று சொல்லி ஒவ்வொருவரா மரிக்கும் பொழுது இந்த மகள் சோர்ந்து போனாலாம். பயங்கரமா உள்ளத்தின் ஆழத்துல உடைக்கப்பட்டால் அவருடைய தனிமையை விவரித்து சொல்லவே முடியல. அவளை சுற்றி ஒரே மரண வாசனை வீசினதா. அவள் மரணத்தின் நடுவில் இருக்கிறது போல அவள் உணர்ந்தாள். அழுகின பிரேதங்களுக்கு நடுவில் இருக்கிறது போல தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது போல அவள் உணர்ந்தாள். ஒரு நாள் அவள் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு வாய்ஸ், ஒரு சத்தம் கேட்கப்பட்டதாம். பரிசுத்த ஆவியானவர் அவளோடு கூட இடைப்பட்டாராம். ஜோன், நீ மரண வாசனையினால சூழப்படல, நீ ஜீவனின் வல்லமையினால சூழப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி. ஆம், கிறிஸ்து உனக்காக சிலுவையில மரித்ததினால, கிறிஸ்து உனக்காக சிலுவையில தன் ஜீவனை தந்ததினால எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா மரணத்திலிருந்தும் உன்னை அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சத்தம் அவளுடைய காதுகள்ல கேட்டதாம். நடந்தது என்ன? அன்றையிலிருந்து தேவன் அவளுடைய வாழ்க்கை புதுப்பித்தார். அநேகருக்கு அவளை ஆசீர்வாதமாய் பயன்படுத்தினார். அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்களும் மரண வாசனையினால சூழப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை சுத்தி மரணத்தினுடைய அந்த செய்திகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறதா? அல்லது மரண பயத்தினால நீங்க மூடப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்க மேல இறங்குகிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் உங்கள் மீது இறங்குகிறது. இப்பொழுதே ஆண்டவர் எல்லா மரண பயத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க தனித்து விடப்பட்டது போல தோணலாம், யாருமே உங்க கூட இல்லாதது போல தோணலாம், என்னை யாருமே விசாரிக்கிறதுக்கு இல்ல, நான் ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்கிறது போல தோணலாம். ஆனா கவலைப்படாதீங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாள்ல உங்களை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவைகளோட கலக்கத்தோடு கூட பயத்தினால நிரப்பப்பட்டு, தனிமையின் உணர்வுகளால் நிரப்பப்பட்டு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டப்பா. அவருடைய காயங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பீராக. அவருடைய தனிமையின் உணர்வுகளை கர்த்தர் மாற்றி அமைப்பீராக. அவருடைய மரண படுக்கைகளை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. இப்பொழுதே உங்களுடைய பிரசன்னம் இறங்கி எல்லா பயத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பூரண விடுதலையை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும்.
ஒவ்வொருடைய கண்ணீர்களை நீர் தொடையும். தேவனே, உடைய பலத்த கரத்துக்குள்ளாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகளை அப்படியே நீர் திடப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் இடைப்பட்டார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பொறுமையா இருங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். உபத்திரவத்துல ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமேன், ஆமேன்.